சிலருக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. திரு ஜெயக்குமார் அவர்கள் மாதிரி தெரிந்த முகங்களுக்கு. இப்போ அவரே இந்த தொகுதியில ஜெயிக்க முடியல அப்படின்னா, திரும்ப சென்னை அதிமுகவுக்கு ஒரு கஷ்டமான சூழலாகாதா? இல்ல இந்த முறையும் அப்படித்தான் இருக்கும். அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தனித்துவத்தை இழந்து கொண்டு வருகிறது. அது உண்மையை வருத்தமான விஷயம். அதிமுக அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருந்த ஒரு அடையாளம், ஒரு தனித்துவம், ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவமான அடையாளத்தோட இருந்தது. ஒரு சில இடங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு வேளச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் அதிமுக தோத்துருக்காங்க. 2021 கணக்கு வேலை. 2021 இருந்தக்கூடிய எத்தனை நிர்வாகிகள் இன்னைக்கு அதிமுக இருக்காங்க. பல முக்கிய முகங்கள் வெளியே போயிட்டாங்க. செங்கோட்டையன் போயிட்டார், ஜெயச்சி பிரபாரன் போயிட்டார். டெய்லி போயிட்டே இருக்கிறாங்களே. பல பேர் 5 வருஷத்துல சைலண்ட் ஆயிட்டாங்களே. பல எம்பி, முன்னாள் எம்பிகள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ அதிமுகவுக்கான ஒரு தனித்துவம் அடையாளம் இல்லை. இப்ப ராயபுரத்துல ஏன் ஜெயக்குமார் ஜெயிச்சார்? இஸ்லாமியர்கள் வாக்கு போட்டு தான் ஜெயிச்சாங்க. இஸ்லாமியர் ஏன் போட்டாங்க? ஜெயலலிதா இருக்கு, அவங்க பாத்துக்கலாம். ஜெயக்குமாரை தாண்டிலும் அதிமுக நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இஸ்லாமிய கட்சிகளும் இருந்தாங்க. இஸ்லாமிய கட்சிகள் 1-2 அங்கே இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஜெயக்குமாருக்கு ஏன் வாக்களிச்சாங்க? 40,000 ஓட்டு ஜெயக்குமாருக்கு அப்படி ஏன் போட்டாங்க? அப்போ ஜெயலலிதா மீதும் அதிமுக மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்பயுமே திமுக தான் போடுவாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அப்படி கணக்கு சொல்லியிருந்தாங்கன்னா 4 முறை ஏன் ஜெயிக்க போறாரு? 4 முறையும் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் அந்த இருக்கக்கூடிய அன்னைக்கு அதிமுக மேலையும் ஜெயலலிதா மேலையும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பரனாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி தவறிட்டாரு. அதிமுக தவறிடுச்சு. பாஜக நேரடி கட்டுப்பாட்டில் போயிடுச்சுங்க. நம்பிக்கை இழக்கிறாங்க. பல இடங்களில் வாக்கும் இழக்கிறாங்க.